யூடியூப்பில் கதைகள்னு சொல்கிறாங்க. யூடியூப் மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப மாற்றிடுச்சு. ஒரு சின்ன குட்டி கதை நான் வாசிக்கிறேன். இது ஒரு தம்பதிகள் பற்றின கதை. அவன் அறுவை சிகிச்சை முடிந்து படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்தான். 60 வயதாகிறது. உடல்நலம் தேறினாலும் முன்பு போல் அவனால் நடமாட முடியாது. அவனது பழைய உடல் அவனுக்கு கிடைப்பது அரிது. உயிரோடு இருக்கலாம் என்பதை தவிர பெரிதாக ஒன்றுமில்லை. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கு ஏனோ அவன் மீது பச்சாத்தாபமாய் இருந்தது. அவனுடன் 25 வருடங்கள் குடும்பம் நடத்திவிட்டாள். அவளின் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டவனாய் இருந்தான். ஒரு மனைவிக்கு உண்டான அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவள் எனவும் அவள் அவனுக்கு வாய்த்தது கடவுள் தந்த வரம் என்றும் நம்பினான். அவ்வப்போது அவனது நண்பர்களிடமும் கூறுவான். அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியே இருந்தாலும் அவளுக்கு அவனை நாம் ஏமாற்றுகிறோம் என்பது உறுத்தலாய் இருந்தது. ஏறக்குறைய 20 வருடங்கள் அவனை ஏமாற்றி வருகிறான். அவளுக்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கவே செய்தன. ஏனோ மனம் சற்று குற்ற உணர்ச்சியால் இன்று பீடித்திருந்தது அவளுக்கு. அந்த குற்ற உணர்ச்சியை அவள் புறந்தள்ளவே செய்தாள். அவன் மீது பல வகையில் குறைகளை கூறிக்கொண்டே இருந்தாள். அவனுக்கு பிற்காலத்தில் அவளது காதல் தெரிய வந்தால் மிகவும் உடைந்து போவான். அவன் அந்த அதிர்ச்சியில் இறந்தும் போகலாம். அவன் இப்போதே இறந்தால் நன்றாயிருக்கும் என அவள் திடீரென நினைத்தாள். பரிதாபமான அவன் விழித்து அவளிடம் மாத்திரைகளை கேட்டான். அவள் அந்த மாத்திரைகளை எடுத்தாள்.